அமெரிக்காவினால் தொடங்கப்பட்ட ஈரானுக்கு எதிரான போர் இப்பொழுது 2வது வாரத்திலே இருக்கிறது. 2வது வாரத்தை நோக்கி நகர்ந்து கொண்டிருக்கிறது. இப்படி இருக்கிற நிலைமையில் ஈரானில் இருந்து மிக முக்கியமான ஒரு அறிவிப்பு ஒன்று வெளியே வந்திருக்கிறது. குறிப்பாக அமெரிக்கா இந்த போரை ஆரம்பித்த உடனேயே ஈரானின் சுப்ரீம் லீடர் என்று அழைக்கப்படுகின்ற அலி கமேனி அவர்கள் அமெரிக்காவின் வான் தாக்குதலினால் கொல்லப்பட்டதன் பின்னர் ஈரானை யார் தலைமை தாங்குவது என்ற மிகப்பெரிய ஒரு கேள்வி கடந்த 2 வாரங்களாக இருந்து வந்திருக்கிறது. இந்த நிலைமையில தான் இப்பொழுது அதற்கான பதிலை ஈரானை வெளியிட்டிருக்கின்றது. அலி கமேனியின் புதல்வரான மஜ்டோபா கமேனி என்பவரே சுப்ரீம் லீடராக ஈரான் அறிவித்திருக்கின்றது. இது தொடர்பான உத்தியோகபூர்வமான அறிவித்தலானது ஞாயிற்றுக்கிழமை நள்ளிரவு, குறிப்பாக டெஹ்ரான் நேரப்படி நள்ளிரவிலே இந்த அறிவிப்பு வந்திருப்பதானது மிக முக்கியமாக அமெரிக்காவை ஆச்சரியப்படுத்துவது மட்டுமில்லாமல் ஒரு கோபப்படுத்தும் நிலைக்கே தள்ளியிருக்கிறது. என்ன காரணம் என்றால், ஏற்கனவே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், அமெரிக்கா ஈரான் ஒரு அன்கண்டிஷனல் சரண்டருக்கு தயாராக வேண்டும் அல்லது ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்ற ரீதியிலும், அல்லது ஈரானின் தற்பொழுது இருக்கும் முக்கிய தலைவர்கள் அனைவரும் கொல்லப்பட்டு ஈரானின் இராணுவமானது முற்றுமுழுதாக நிலை குலைந்ததன் பின்னர் தான் இந்த போரானது நிறுத்தப்படும் என்ற ரீதியிலான ஒரு கருத்தை அமெரிக்கா, குறிப்பாக டொனால்ட் ட்ரம்ப் கொண்டிருக்கின்றார். ஸோ அப்படி இருக்கிற நிலைமையில் ஈரான் இப்பொழுது அதற்குரிய அடுத்த தலைமைத்துவத்தை தெரிவு செய்யும் முயற்சியில் மும்முரமாக இருப்பதானது அமெரிக்காவை ஒரு கோபப்படுத்தும் ஒரு செயல் என்றே சொல்லலாம். அப்படி இருக்கிற நிலைமையில் இந்த மஜ்டோபா கமேனி என்பவர் முன்னாள் சுப்ரீம் லீடர் அலி கமேனியின் புதல்வர். அவர் இப்பொழுது சுப்ரீம் லீடராக பதவியேற்க இருக்கின்றார். இவர் குறிப்பாக ஒரு என்ன சொல்லுவது என்றால், ஈரானில் காணப்படுகின்ற ரெவல்யூஷனரி கார்டு என்று சொல்லப்படுகின்ற ஒரு பராமிலிட்டரி அல்லது ஒரு இராணுவத்தை ஒத்த ஒரு இராணுவ கட்டமைப்பு ஒன்று அதனுடன் மிகவும் நெருக்கமான தொடர்புகளை கடந்த காலங்களில் கொண்டிருந்ததுடன் அலி கமேனியின் செயற்பாடுகளுக்கு பின்னின்று செயற்பட்டார். அதாவது இவ்வளவு காலம் அவர் எந்த விதமான ஒரு அரசாங்கத்தின் பொறுப்புகளை வகிக்கவில்லை. இருந்த போதும் அலி கமேனியின் பெரும்பாலான முடிவுகள் அல்லது பெரும்பாலான செயற்பாடுகளுக்கு இவர் பின்புலமாக இருந்திருக்கிறார் என்பதுதான் இப்பொழுது வந்திருக்கின்ற தகவல். இந்த நிலைமையில தான் இப்பொழுது இந்த போரானது கடுமையாக நடந்து கொண்டிருக்கிறது. இப்பொழுது இந்த நிலைமையில் இஸ்ரேலானது தெஹ்ரானில் குறிப்பாக ஈரானின் மிக முக்கியமான எண்ணெய் வளங்கள் மற்றும் எண்ணெய் ஃபில்டரி மற்றும் எண்ணெய் சேமிக்கும் இடங்கள் போன்ற இடங்களை குறிப்பார்த்து தாக்கி இருக்கின்றது. இதன் காரணமாக அந்த பிரதேசத்தில் கடுமையான ஒரு நெருப்பு குழம்பு மட்டுமல்லாமல் கரும் புகைகளுடன் காணப்பட்ட ஒரு சூழ்நிலை ஒன்று அந்த பிரதேசத்தில் காணப்பட்டதாக சில புகைப்படங்கள் வெளியே வந்திருக்கின்றன. இது தொடர்பாக ஈரானிய ஃபாரின் மினிஸ்ட்ரியானது ஒரு மிக முக்கியமான ஒரு அறிவிப்பு ஒன்றை வெளியிட்டிருக்கின்றது. குறிப்பாக இந்த எண்ணெய் குதங்கள் மீது தாக்குதல் நடத்துவதானது சில நச்சு வாயுக்கள் மற்றும் நச்சு பொருட்கள் சமூகத்தில் சூழலில் காற்றில் வெளியிடப்படுவதற்கான வாய்ப்புகள் இருக்கின்றன. இதனால் இஸ்ரேல் மற்றும் அமெரிக்காவானது பொறுப்புணர்வுடன் பார்த்து செயற்பட வேண்டும் என்ற ரீதியிலான ஒரு கருத்தை ஈரானிய ஃபாரின் மினிஸ்ட்ரி தெரிவிச்சிருக்கிறது. அது மட்டுமில்லாமல் இதற்கு பதிலளிக்கும் வகையில் இஸ்ரேலிய பிரதமர் பெஞ்சமின் நெட்டன்யாகு ஈரான் விடயத்தில் எந்த விதமான கருணையும் பார்க்கப்படாதென்றும், தாங்கள் தாக்குதல் நடத்திய அந்த எண்ணெய் சேகரிப்பு நிலையங்களுக்கு அருகாமையில் அல்லது அந்த பிரதேசத்திலேயே பெரும்பாலான ஆயுதங்கள் சேகரிப்பு மற்றும் ஆயுத தயாரிப்புகள் நடைபெறுவது தங்களுக்கு தெரியும் என்ற ரீதியினால்தான் இந்த தாக்குதலானது நடத்தப்பட்டிருப்பதாக இஸ்ரேலிய பிரதமர் பெஞ்சமின் நெட்டன்யாகு தெரிவிச்சிருக்கிறார். அப்படித்தான் இந்த தாக்குதலானது ஒரு இன்டென்சிஃபையிங், ஒரு செறிவூட்டப்பட்ட மிகவும் அடர்த்தியான நிலைமையில் நடந்து கொண்டிருக்குது. உயிரிழப்புகள் இப்பொழுது 1800 தாண்டி இருக்கிறது ஈரானில். அது மட்டுமில்லாமல் அருகில் இருக்கும் லெபனானிலும் கடுமையான தாக்குதல்களை இஸ்ரேல் நடத்தி கொண்டிருக்கிறது. குறிப்பாக இந்த ஹிஸ்புல்லா தொடர்பான பிரச்சனை காரணமாக அங்கேயும் இப்பொழுது உயிரிழப்புகளானது 300 அண்மித்து கொண்டிருக்கின்றது. ஸோ இப்படித்தான் இந்த பிரச்சனைகள், தாக்குதல், போர்கள் நடந்து கொண்டிருக்கும் பொழுது எண்ணெய் விலையானது கடுமையாக இப்போ பாதித்திருக்கிறது. என்ன காரணம் என்றால், இப்பொழுது ஒரு பரல் கச்சா எண்ணெயின் விலையானது $100 தாண்டி இருப்பதாக இப்பொழுது உத்தியோகபூர்வமாக வெளியிடப்பட்டிருக்கிறது. கடந்த வெள்ளிக்கிழமை முடியும் பொழுது $92 காணப்பட்டது. இப்பொழுது $101 தாண்டி இருக்கிறது. குறிப்பாக இந்த 2 நாட்களில் 9% ஒரு அதிகரிப்பை இந்த கச்சா எண்ணெய் காட்டியிருக்கின்றது. இது பெரும்பாலும் இப்போ பாதிப்பை ஏற்படுத்தக்கூடியது இந்த வளர்ந்து வரும் மற்றும் இந்த எண்ணெயை தங்கியிருக்கும் பல்வேறு வியாபாரங்கள், பொருளாதார பிரச்சனைகள் தான் இதிலே இப்பொழுது மிக முக்கியமாக பாதிக்கப்பட்டிருக்கின்றது. இது தொடர்பான பல்வேறு தரப்பட்ட பேச்சுவார்த்தைகள் மற்றும் என்ன செய்வது, இதை எப்படி முன்கொண்டு செல்வது என்பது தொடர்பான மிக முக்கியமான கலந்துரையாடல்கள் நடைபெற்று வருவதாகவும், குறிப்பாக இந்த எண்ணெய் உற்பத்தி நாடுகள் மத்திய கிழக்கில் உள்ள சவுதி அரேபியா, கட்டார், அந்த ஒப்பெக் என்று சொல்லப்படுகின்ற எண்ணெய் உற்பத்தி கூட்டமைப்புகள் அனைத்தும் இணைந்து ஒரு பேச்சுவார்த்தைகளை நடத்தி கொண்டிருப்பதாக இப்பொழுது சொல்லப்பட்டிருக்கின்றது. இப்படி இருக்கும் நிலையில் இப்பொழுது மிக முக்கியமான ஒரு அலிகேஷன்ஸ் அல்லது ஒரு குற்றச்சாட்டு ஒன்று உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். கடந்த February 28 நடத்தப்பட்ட ஒரு தாக்குதல் ஒன்றில் ஈரானில் காணப்படும் ஒரு பள்ளிக்கூடம், ஒரு பாடசாலையில் நடத்தப்பட்ட தாக்குதலில் கிட்டத்தட்ட 135க்கும் அதிகமான பாடசாலை
மாணவர்கள் கொல்லப்பட்டது மிகவும் ஒரு சர்ச்சை ஏற்படுத்தியிருந்தது. குறிப்பாக அந்த நேரத்திலே ஈரான் ஒரு குற்றச்சாட்டு ஒன்றை வைத்திருந்தது. இது அமெரிக்கா மற்றும் இஸ்ரேல் இணைந்து நடத்திய தாக்குதலால் தான் நடைபெற்றது என்றும், அமெரிக்காவானது இது தொடர்பாக தாங்கள் விசாரணைகள் நடத்த வேண்டும், ஏனென்றால் இது அமெரிக்கா நடத்திய தாக்குதல் தானா அல்லது ஈரான் வேண்டுமென்றே ஏதும் குற்றச்சாட்டுகளை நடத்துகிறதா என்று தொடர்பாக விசாரணைகள் நடத்த வேண்டும் என்று அப்பொழுது கூறியிருந்தது. இப்படி இருக்கிற நிலைமையில் அசோசியேட் பிரஸ் என்று சொல்லப்படுகின்ற ஒரு இண்டிபெண்டன்ட் ஒரு ஜேர்னலிசத்தை நடத்துகின்ற ஒரு பிரஸ் கம்பெனியானது இப்பொழுது சொல்லியிருக்கிறது, இந்த தாக்குதலானது பெரும்பாலும் அமெரிக்காவின் வான் தாக்குதலால் தான் நடத்தப்பட்டிருக்க வேண்டும் என்றும், அந்த இடங்களில் நடத்தப்பட்ட பொதுவாரியான தாக்குதல்கள் அமெரிக்காவின் வான்படையினால் நடத்தப்பட்ட தாக்குதல் என்றும், அந்த வகையில் தான் இந்த பாடசாலையில் நடத்தப்பட்ட தாக்குதலும் அமெரிக்கா வான்படையினால் நடத்தப்பட்ட தாக்குதலாகத்தான் பெரும்பாலும் இருப்பதற்கான வாய்ப்புகள் இருப்பதாக அசோசியேட் பிரஸ் ஆனது செய்தியை வெளியிட்டிருக்கிறது. இது மிகவும் ஒரு சர்ச்சையாக மாறியிருக்கிறது. என்றால் இது ஏற்கனவே ஐக்கிய நாடுகள் சபை இந்த தாக்குதலை கண்டித்திருப்பதுடன் பாடசாலை மாணவர்கள் கொல்லப்பட்டதானது எந்த விதத்திலும் ஏற்றுக்கொள்ள முடியாது என்ற ரீதியிலான ஒரு கருத்தை சொல்லியிருந்தது. அப்படி இருக்கிற நிலைமையில் ஒரு இண்டிபெண்டன்ட் பாடி ஒன்று இப்பொழுது ஒரு இண்டிபெண்டன்ட் ஜேர்னலிசம் மற்றும் பிரஸ் தொடர்பான பாடி ஒன்று இப்படியான ஒரு செய்தியை வெளியிட்டிருப்பதானது அமெரிக்கா மற்றும் ட்ரம்புக்கு மேலும் ஒரு கருப்பு புள்ளியால் ஒரு சிக்கலை கொடுப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது. அப்படித்தான் இப்பொழுது இந்த விடயம் தொடர்பான ஒரு சர்ச்சையான தகவல் வந்திருக்கிறது. அது மட்டும் இல்லாமல் மேலதிகமாக ஒரு சர்ச்சையான ஒரு தகவல் ஒன்று வந்திருக்கிறது. என்னவென்றால், ஈரானுக்கு அமெரிக்காவின் போர் கப்பல்கள் மற்றும் போர் தொடர்பான சில விடயங்கள், இன்டெலிஜென்ஸ் தகவல்கள் சொல்வார்கள், சில புலனாய்வு தகவல்களை ரஷ்யா வழங்கி கொண்டிருப்பதாக இப்பொழுது அமெரிக்கா சில நம்பத்தகுந்த வட்டாரங்களிலிருந்து தகவல்கள் வந்திருப்பதாக அமெரிக்கா இப்பொழுது ஒரு இன்டர்னல் விடயமாக இது கசிந்துள்ளது. குறிப்பாக ஏற்கனவே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், ஈரானுடன் ஒரு நெருங்கிய தொடர்பை தான் ரஷ்யா கடந்த காலங்களில் கொண்டிருந்தது. எந்தெந்த நாடுகள் அமெரிக்காவிற்கு எதிரோ அந்தந்த நாடுகளுடன் எல்லாம் ரஷ்யா கடுமையான ஒரு நெருக்கத்தை கொண்டிருக்கிறது. அப்படித்தான் ஈரானுடன் கொண்டிருக்கிறது. அப்படி இருக்கிற நிலைமையில் தான் ரஷ்யாவினால் சில இன்டெலிஜென்ட் ரிப்போர்ட் ஈரானுக்கு வழங்கப்பட்டிருப்பதாகவும், குறிப்பாக அமெரிக்காவின் போர் கப்பல்கள் தொடர்பாகவும் அவற்றின் மூமெண்ட்ஸ் தொடர்பாகவும் தான் இந்த தகவல்கள் வழங்கப்பட்டிருப்பதாகவும், இந்த தகவலானது ஈரானுக்கு பரிமாறப்பட்டிருப்பதாக இப்பொழுது அமெரிக்காவின் சில உள்ளக தகவல்கள் கசிந்து வந்திருக்கின்றன. இது ஒரு மிக முக்கியமான ஒரு பிரச்சனையாக மாறப்போகுது. என்ன காரணம் என்றால், இப்பொழுது இந்த போரிலே அமெரிக்கா, இஸ்ரேல், ஈரானை தவிர இந்த நாடும் பெரிதாக பங்கு பெற்றவில்லை. இப்பொழுது ரஷ்யா ஏதோ ஒரு விதத்தில் இந்த போரில் ஒரு அங்கம் வகிக்க போனால் கிட்டத்தட்ட இது பல்வேறு நாடுகளை இந்த போரிலே இழுத்து விடும் ஒரு செயற்பாடாகத்தான் இருக்கும். அப்படி இருக்கிற நிலைமையில் இப்படி ஒரு சர்ச்சையான குற்றச்சாட்டு ஒன்று ரஷ்யா மீது வழங்கப்பட்டிருப்பதானது ஒரு மிகவும் சர்ச்சையன் மட்டுமில்லாமல் இப்பொழுது இது என்ன விதமான ஒரு தாக்கத்தை ஏற்படுத்த போகுது என்பதுதான் ஒரு மிக முக்கியமான கேள்வி. ஏனென்றால் ஏற்கனவே இந்த உக்ரைன் ரஷ்யா பிரச்சனையில் அமெரிக்கா தலையீடு செய்து ரஷ்யாவுக்கு ஆதரவாகத்தான் குறிப்பாக ட்ரம்ப் செயற்பட்டு கொண்டிருக்கிறார் என்பது ஒரு வெளிப்படையான உண்மை. ஸோ அப்படி இருக்கிற நிலைமையில் ரஷ்யா இந்த தாக்குதல், ஏற்கனவே ஈரான் மீதான தாக்குதலை ரஷ்யா கண்டித்திருந்தமே நீங்கள் எல்லாரும் தெரிஞ்ச விஷயம்தான். ஸோ அப்படி இருக்கிற நிலைமையில் சில தகவல்களை பரிமாறி இருப்பதானது எந்த விதத்தில் அமெரிக்கா இதை எடுத்துக்கொள்ளப் போகிறது, இந்த விடயத்தில் அமெரிக்கா என்ன விதமான ஒரு ரெஸ்பான்ஸை கொடுக்க போகிறது என்பதுதான் இப்பொழுது ஒரு மிக முக்கியமான ஒரு கேள்வியாக இருக்கிறது.